1. இது ஸ்கிப் பண்ணுற கதை கிடையாது நம்பர்களே. ஒவ்வொரு சீனும் ஒரு ரகசியம் பேசுது. கடைசி பயணி. இரவு 12 மணிக்கு பிறகு நகரத்தின் விளிம்பிலிருந்து கடைசி பேருந்தில் ரவி ஏறினான். பேருந்தில் ஓரளவு காலியாயிருந்தது. டிரைவர், தூங்கிக் கொண்டிருந்த ஒரு கண்டக்டர், பின்னால் அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு மூதாட்டி மட்டும். பேருந்து காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கையில் உள்ளே விளக்குகள் மினுக்கத் தொடங்கின. திடீரென என்ஜின் நின்றது. டிரைவர் வெளியே சென்று பார்த்தார். கண்டக்டரும் பின்தொடர்ந்தார். ரவி பின்னால் பார்த்தான். மூதாட்டி 2 வரிசைகள் அருகில் வந்திருந்தார். அவனுக்கு சிறிது பயமாகிவிட்டது. திரும்பிப் பார்த்தான். மறுபடியும் பார்ப்பதற்குள் அந்த மூதாட்டி அவனின் பின்புறம் ஒரு வரிசையில் அமர்ந்திருந்தாள். புன்னகையுடன். அவளது முகம் வித்தியாசமாக இருந்தது. அவளது கண்கள் முழுவதும் கருப்பாக இருந்தன. திடீரென்று பேருந்து மீண்டும் தானாகவே ஓடத் தொடங்கியது. டிரைவர், கண்டக்டர் இருவரும் சுவாசம் எடுக்க முடியாமல் உள்ளே வந்தனர். பேருந்தை ஓட்டுங்க என்று கண்டக்டர் கூச்சலிட்டார். டிரைவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஓட்ட ஆரம்பித்தார். அந்த மூதாட்டி? ரவி கேட்க முயன்றான். ஆனால் டிரைவர் பதிலளிக்கவில்லை. கண்டக்டர் மெதுவாகக் கூறினார், இந்த பேருந்துல வேற யாரும் இல்ல, ஒருபோதும் இல்ல. ரவி பயந்து சாலையை கடந்து பார்க்க, கண்ணாடியில் எழுந்திருந்த தேங்க்ஸ் ஃபார் த ரைட் மெதுவாக காற்றில் மங்கியது. அவன் உள்ளும் வெளியும் பார்த்தான். மூதாட்டி எங்கேயும் இல்லை. பேருந்து நகரத்தில் நுழைந்ததும் ரவி இறங்க சிந்தித்தான். ஆனால் ஒவ்வொரு நிலையத்திலும் டிரைவர் நிறுத்தவே இல்லை. என்ன டிரைவரே, எனக்கு இறங்கணும், ரவி கத்தினான். டிரைவர் நிமிர்ந்து பார்த்தார். அவரது கண்களும் முழுவதும் கருப்பு. இப்போ நீங்க எங்க இறங்க போறீங்கன்னு நானே தீர்மானிக்கிறேன் என்றார். பேருந்து புது வழியில் திரும்பியது. அது ரவிக்கு அறியாத ஒரு ஊருக்கு போய்க் கொண்டிருந்தது. அவன் ஒருபோதும் திரும்பி வராத ஊருக்குப் போய்க் கொண்டிருந்தது. பேருந்து நெடுநேரமாக ஓடிக்கொண்டே இருந்தது. நகரம் பின்புறம் மறைந்து வழியில் எந்த கடையும் வீடும் காணப்படவில்லை. ரவி பயத்தில் இருந்து சளைக்க ஆரம்பித்தான். அவன் மூளை குழம்பியது. நான் எங்க இருந்தேனு என்றான் மனசில். அவனுக்கு வலியுடன் ஒரு ஞாபகம் வந்து விழுந்தது. அவன் 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டான். பேருந்து சாதாரண பேருந்து இல்ல, அது சாவு பேருந்து. இறந்தங்களை கடந்து கொண்டு போவது. மூதாட்டியும் டிரைவரும் கண்டக்டரும் ஓல் சோல் ஸ்ட்ரைப்ட் இன் அ சைக்கிள். முடிவில் ஒரு கண்ணாடியில் எழுந்தது, வெல்கம் அபோர, நோ ரிட்டர்ன். இந்த பயணம் இங்கதான் முடிவடையுது. அதே நேரம் இன்னொரு பயங்கரமான பயணம் துவங்குது. அதுல நீங்க கூட இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் அழுத்துங்க. இருட்டு சாலையில சந்திப்போம்.